வணக்கம் சுபிக்ஷா டிவி நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம அக்டோபர் 2024 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும். பிடித்த வீடியோவுக்கு லைக் பட்டன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே சமயத்தில் பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது கிரகத்தோட அமைப்பு கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கு. இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்த்தீங்கன்னா ராசியவே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எந்தவித மாற்றமும் அக்டோபர் மாதம் பெறப்போறதில்லை, எந்த பயிற்சியும் இல்லை. அதே சமயத்தில் நீடித்து 4ஆம் இடத்தில் சனி தொடர்ந்து இருந்து ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்து தொழில், வேலை, இடம், அம்மா அது மாதிரி சார்ந்த விஷயத்தில் தொடர்ந்து சில கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பையும் முயற்சியை கொடுக்க வேண்டிய அமைப்பும் கொடுக்குது. அதே சமயத்துல 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது, அந்த கேது குருவால் பார்க்கப்படுகிற கேதுவாக இருந்து இத்தனை பிரச்சனைக்கு நடுவால ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதுதான் விருச்சிக ராசிக்காரங்களோட ஜென்ரலான அந்த ஆண்டு கிரகத்தோட பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. இப்போ மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, இதுவரை அக்டோபர் 13 வரை இருந்த சுக்கிரன், அதாவது 12ஆம் இடத்துல விரயங்களும் சுப விரயங்களும் கொஞ்சம் டிராவலிங்கும் நிறைய முதலீடுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் இப்போ ராசிக்குள்ள வருவது நல்ல அமைப்பு. இது மேல் வசூல் பண்ணக்கூடிய டைம், இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வசூலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அருமையான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 3rd வீக் ஆஃப் அக்டோபர்லேருந்து வருதுங்க. அது நல்ல விஷயம். குருவின் பார்வையில பெறுவதனால இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி சிலர்லாம் குடும்பத்தில் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தணிஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் ராசிக்குள்ள வருவது குருவால் பார்க்கப்படும் பொழுது கிடைக்குது. அதே சமயத்துல விரயங்கள் கொஞ்சம் கம்மியாகுது, அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகள் வருகிறது. அதே சமயத்தில் அக்டோபர் 17ஆம் தேதி 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ தொழில் ஸ்தானாதிபதி 12ல் நீச்சமா போகுது. கொஞ்சம் தொழிலில் ஒரு மாதிரியா சுமாரா மெயின்டெனன்ஸ் மோட்ல கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கக்கூடிய அமைப்பே தெரியல, ஒரு பெரிய தொழில் முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை. அதே சமயத்துல புதன் 12ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு, வெளி மாநிலம், டிராவலிங் அது மாதிரி சில விஷயங்கள், ஸ்டார் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுல கொஞ்சம் நிறைய இன்வால்மெண்ட், அதுல சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு, மறைமுக இன்கம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய, என்னதான் புதன் திருகோணம், மூல திருகோண வீட்டுல இருந்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் நட்பு வீட்டுக்கு தான் வரார், தவறு இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறது. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கும் ஓரளவுக்கு அக்டோபர் 13க்கு மேல ஆகக்கூடிய அந்த சுக்கிர பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்கிறது. இதோட மிகவும் முக்கியமான ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா இதுவரை 8ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகளும், உடல் உபாதைகள், சில சொல்ல முடியாத சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை அது மாதிரி விஷயங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவர், அது குறிப்பா தசாபுக்திகள் அவ்வளவு சிறப்பா போகாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வருவது தப்பில்லை. 9ஆம் இடத்துக்கு நீச்சமா போனாலும் தவறில்லைன்னா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துலேருந்து ராசி அதிபதி விலகிறது ஒரு அருமையான அமைப்பு. ஒரு பகை வீட்டிலேருந்து மாறுறது நல்ல அமைப்பு. இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி, இது வரைக்கும் ஒரு தோய்வா போயிட்டு இருந்த விஷயங்கள் நாமளே கொஞ்சம் உத்வேகமாய் சுறுசுறுப்பா பண்ணக்கூடிய அமைப்பு அக்டோபர் 23 கடைசி வாரத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறனாலையும், அதே சமயத்துல ஆண்டு கிரகங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு இதுல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனாலையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கடந்த 2 மாதமாக சுமாரான பலன்களை கொடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் நடந்தேறக்கூடிய அமைப்புகளும், சுறுசுறுப்பு மீண்டும் வரக்கூடிய அமைப்புகளும், உத்வேகம் பெறக்கூடிய அமைப்புகளும் எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஏன்னா 8ஆம் இடத்துல பகை பெற்ற மிதுன வீட்டுல இருந்த செவ்வாய் விடுபட்டு வெளியில வரும் பொழுது ராசிக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒரு வேலை, தொழில், படிப்பு எந்த ஒரு முயற்சியிலையும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக
குறிப்பாக செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வரக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதம் கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் தற்போது என்ன போய் கொண்டிருக்கிறது பொறுத்து கொஞ்சம் சாதகமான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சாதகமற்ற 6-8 தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் நீங்கள் காணலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.